From Agni Defense Academy, CISF வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்கு. கான்ஸ்டபிள் ஃபயர்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். சோ இந்த வீடியோல இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தின A to Z டீடைல் கிளியரா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு தான் போகணும்னு லட்சியத்தோட இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கான்ஸ்டபிள் ஃபயர்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன். என்ன போர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது CISF அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 31/8/2024 இருந்து 30/9/2024 வரைக்கும் CISF ஓட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். சோ நீங்க இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் தான். சோ பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், சோ அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதற்கப்புறமா பார்த்தோம்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபைட் ஆகுறவங்க மெடிக்கல் போவீங்க. சோ மெடிக்கல் குவாலிஃபைட் ஆகி ரிட்டன் பேஸ் பண்ணி மார்க் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் மெரிட் வரப்போகுது. இதுதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். சோ இவங்களுக்கான பே லெவல் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா லெவல் 3 வருது. அதாவது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 21,200 இருந்து 69,100 வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கான பே லெவல் இருக்க போகுது. சோ இதற்கான காலி பணியிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா தமிழ்நாட்டுக்கு 39 காலி பணியிடங்கள் இருக்கு. சோ வெறும் நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 39 தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா இதுதான் உங்களோட எய்ம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி கண்டிப்பா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஃபில்ட்ரேஷன் எப்படி எல்லாம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரேஸ் 24 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அதுல குவாலிஃபைட் ஆனவங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவங்க கேட்டிருக்கக்கூடியது எல்லா கேட்டகரிக்கும் டோட்டலா 170 above சென்டிமீட்டர் ஹைட் கேட்டிருக்காங்க. சோ அதுலயும் நிறைய பேர் ஃபில்டர் ஆகி வருவாங்க. சோ இதுல பிசிக்கல் டெஸ்டும் பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் முடிச்சவங்க சோ அடுத்த கட்டமா பார்த்தா அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்க. சோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கரெக்டான டாக்குமெண்ட் இல்ல, ப்ராப்பரா எடுத்துட்டு போல அப்படின்னா அதுலயும் ஃபில்ட்ரேஷன் ஆகும். சோ டாக்குமெண்ட் முடிச்சவங்க ஒரு குவாலிஃபைட் ஷார்ட் லிஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் வரும். சோ இதுல வந்து பார்த்தோம்னா நீங்க பிசிக்கல் பாஸ் பண்ணவங்க எல்லாம் வருவீங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணுவீங்க. இதுல டோட்டலா 4 பார்ட் இருக்கும். பார்ட் A GK, பார்ட் B ஜெனரல் இங்கிலீஷ், பார்ட் C எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் D ரீசனிங். இந்த 4 பார்ட்லயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓவராலா 100 கொஸ்டினுக்கு நீங்க எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணணும். இதுல நீங்க எபோவ் 60 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா குவாலிஃபைட் ஆயிருவீங்க. உங்களுக்கான காம்படிஷன் ஸ்டேட்டுக்குள்ளதான் நடக்க போகுது. ஏன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சி கொடுத்துட்டாங்க, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி பிரிச்சுட்டாங்க. அப்படின்றப்ப நம்ம மாநிலத்துக்குள்ளதான் நமக்கான காம்படிஷன் ஆகும். சோ நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நபரை பீட் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும், ஈஸியா இதுல நீங்க குவாலிஃபைட் ஆகிடலாம். 39 அப்படின்றது இப்போ உங்களுக்கு நம்பரா தெரியாது. இதுல இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும் நீங்க இதுல குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னா. சோ டோட்டலா OBC கேண்டிடேட்டுக்கு 11 காலி பணியிடங்கள், SC கேண்டிடேட்க்கு 7 காலி பணியிடங்கள், EWSக்கு 4 காலி பணியிடங்கள், அன்ரிசர்வ்டுக்கு 17 காலி பணியிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு வேகன்சி வந்துருச்சுனாலேவும் காம்படிஷனும் ஸ்டேட்டுக்குள்ளதான் இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, இதற்கு அடுத்தது உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 170 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோம்னா ஹைட் இருக்கணும். செஸ்ட் மினிமம் 78 இருக்கணும். அதாவது நார்மலா இவங்க வச்சிருக்க செஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இது ஹில்ஸ் ஏரியால இருக்கவங்களுக்கு, ஆனா அவங்க கன்சிடர் பண்றது 80 மினிமம் இருக்கணும். 80 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் பார்த்தா அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ இவ்வளவுதான். 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்க 80 சென்டிமீட்டர் செஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபைட் ஆயிருவீங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் என்ட்ரன்ஸ்ல போவீங்க. சோ இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரேஸ் 24 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். சோ அதை முடிச்சுட்டு DV நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படுவீங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்குன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு GK ரீசனிங்ல வந்து பார்த்தா அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்ததா GKல வந்து பார்த்தோம்னா 25 கொஸ்டின்ஸ் வருது. எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் அதாவது 10th லெவல் மேக்ஸ் 25 வருது. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தா அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வருது. டோட்டலா 100 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்னு
டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ் நடக்குது. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தா அப்படின்னா 2 hours நடக்குது. ஸோ 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ ஈஸியான டெஸ்ட் தான், படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே செலக்ஷன்ல ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததான் ஒரு ஷார்ட் லிஸ்ட் வச்சு உங்களை மெடிக்கல் கூப்பிடுவாங்க. ஸோ மெடிக்கல்ல எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா டைரக்ட் ஃபிட் அப்படின்னா நீங்க அடுத்ததா ஃபைனல் மெரிட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சில மெடிக்கல் பாயிண்ட்ஸ்ல நீங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்க அப்படின்னா ரீமெடிக்கல் அப்பீல் பண்ணி அடுத்து மறுபடியும் உள்ள வரலாம். ஸோ ரீமெடிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சடன் பீரியட் 2 months எல்லாத்துக்குமே வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் மெரிட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அடிப்படையில் வெளியிடுவாங்க. ஸோ ரிட்டன்ல நல்ல ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஈஸியா வந்துடலாம். ஸோ இவ்வளவுதான் இதுக்கான A to Z செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் நீங்க அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. உங்களை ஒரே முயற்சியில 100% ஒரே செலக்ஷன்ல வெற்றி பெற செய்யற எனக்கு தேவை ஃபுல் கோஆபரேஷன். ஸோ முழு ஒத்துழைப்பு தர தயாரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களை யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு அனுப்ப நான் தயாரா இருக்கேன். ஷியோரா வாங்க, 100% சக்சஸோட போங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.